முருகன் படத்தை இந்த இடத்தில் வைத்தால் வீட்டில் செல்வம் வெற்றிகள் குவியும். ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஒரு முறை உள்ளது. அதுபோல் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் சில குறிப்பிட்ட முறைகள் உள்ளது. வீட்டில் முருகன் படம் வாங்கி வைக்கும் போது குறிப்பிட்ட திசையில் வைத்து குறிப்பிட்ட முறையில் வழிபட்டு வந்தால் ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ஏற்படும். முருகப்பெருமானின் சில வடிவங்களை வழிபடுவது நல்ல பலனை தரும். முருகன் கோயில்களில் அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனத்தை கண்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்பார்கள். அப்படி வீட்டில் முருகனின் எந்த திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஏராளமானவர்களின் இஷ்ட தெய்வமாகவும் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருந்து வருகின்றார். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. முருகன் படம், முருகன் சிலை, வேல் என எத்தனையோ வீட்டில் வைத்து முருகனை தீவிரமாக வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. அதே சமயம் ஆறுபடை வீடு முருகன்களில் எந்த முருகனை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும், முருகனின் எந்த கோலத்தை வைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி நன்மை பெருகும் என்பது உள்ளிட்ட பல சந்தேகங்கள் உள்ளன. முருகப்பெருமானின் எந்த வடிவத்தை வழிபட்டால் உண்மையான பக்தியுடன் உறுதியான நம்பிக்கையுடன் வழிபட்டால் முருகப்பெருமான் அருள் செய்வார் என்பார்கள். ஆனால் முருகப்பெருமானின் ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலனும் உண்டு. முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் இருக்கும் திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். அதே சமயம் செல்வம் பெருக வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், வெற்றிகள் குவிய வேண்டும் என்கின்றவர்கள் முருகப்பெருமானின் எந்த திருக்கோல படத்தை வீட்டில் எந்த திசையில் எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வோம். ராஜ அலங்காரத்துடன் இருக்கும் பழனி தண்டாயுதபாணிதான் தொழில் வளர்ச்சி, வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானின் திருக்கோலமாக கருதப்படுகிறது. ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகனின் படத்தை வாங்கி வீட்டின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும். அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படியும் நம்முடைய தலைக்கு மேல் முருகனின் உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும். ராஜ அலங்கார முருகன் தொழில் நுணுக்கங்கள், பேச்சுத்திறன், நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர். இவரை வழிபட்டு வந்தால் கடன்கள் படிப்படியாக குறையும். கடன் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி, வளர்ச்சி என்பது ஏற்படும். முருகன் படத்திற்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீரும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும். வெள்ளிக்கிழமையில் ராஜ அலங்கார முருகனுக்கு பன்னீர் ரோஜா பூ வாங்கி அணிவித்து வந்தால் செல்வ நிலை என்பது உயரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லிகை பூ வாங்கி சாற்றி வழிபட்டு வந்தால் உயர் பதவிகள், வாழ்க்கையில் முன்னேற்றம், அதன் மூலம் வருமானம் அதிகரிப்பு ஆகியவை கிடைக்கும். அதேபோல் திங்கட்கிழமையில் சம்பங்கி மாலை, மல்லிகை மாலை சாற்றி வழிபட்டால் பல விதமான நன்மைகளை அருள்வார் முருகப்பெருமான். புதன்கிழமை மறிக்கொழுந்து மாலையும் வியாழக்கிழமை சந்தன மாலையும் முருகப்பெருமானுக்கு அணிவிப்பது சிறப்பு. என்ன மாலை சாற்றினாலும் அதோடு சேர்த்து எப்போதும் வெற்றிவேர் மாலை முருகனின் கழுத்தில் இருக்கும்படி அணிவித்து வழிபடுங்கள். இந்த வெற்றிவேர் மாலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது பன்னீரில் கழுவிவிட்டு முருகனுக்கு அணிவித்து வந்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதிகபட்சம் 6 மாதத்திற்கு மட்டுமே வெற்றிவேர் மாலையை பயன்படுத்த வேண்டும். மனம் குறைந்த வெற்றிவேர் மாலையை பயன்படுத்தக்கூடாது. அதன் மனம் போன பிறகு பொடி செய்து அதனை சாம்பிராணி போடுவது உள்ளிட்டவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பதிவினை பற்றிய தங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். அது மேலும் பல நல்ல பதிவுகளை தங்களுக்கு தர விழையும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.